இல்ல கடைசியா நாங்க எது பார்த்து படிக்கிறோம்? நம்ம நீட்டி ஓதுதல் சம்பந்தப்பட்ட பார்த்துனாவே அடையாளங்களும் எழுத்துக்களும். ஓகே, 80 ஹவர்ஸ் தான் பார்த்துக்கிறோம். நீங்க ரிப்பீட் பார்த்துக்கிறீங்க அடையாளங்கள் எழுத்துக்கள் சொல்ல வகையில. ஓ உங்களுக்கு கிளியர் ஆயிக்கும். இந்த வசனம் தொடர்பாக நாங்க பேசினோமா கடைசியா? ஓ நான் பேசினோம் இது. ஆ. அலிஃப் யா வாவ். ஆஹா. அடுத்தது மத்துடைய அடையாளங்கள். இல்ல நாங்க இந்த வசனத்துல உள்ள விஷயம் என்ன பேசினோமா? ஓ சுக்குனுக்கு சுக்குனுக்கு முன்னுக்கு வர்றது. ஆஹா. அஹ், இப்போ நாங்க அதாவது இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த இடத்துல நாங்க எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாடணும்? மூன்று செகண்ட் மூன்று எழுத்தாளவு 3 செகண்ட் அளவு. ஆஹா. ஏனது 3 செகண்ட் சொல்றீங்க? உதாரணத்துக்கு எங்களுக்கு என்- மத்தியில எழுத்துக்களோ அடையாளங்களோ வந்தா நீட்ட வேண்டிய அளவு என்ன? இந்த ரெண்டு ஓ, பாக்ஸ் எத்தனை மத்- ம், நீட்டணும்? ம், மத்துடைய அடையாளம் அடுத்தது சுக்குன் செய்யப்பட்ட எழுத்திருக்குதானே. எது? நான் இருக்கிற அந்த நீல பாக்ஸ் அடிச்சு தானே இர. ஓ இதுல இது வந்தாலும் எத்தனை எத்தனை அளவு எத்தனை செகண்ட் நீட்டணும்? 3 செகண்ட் நீட்டணும். அப்படியா? அது பிள்ளை. ரெண்டாவது பாக்ஸ் தான் சொல்றேன் நான். இந்த ரெண்டு பாக்ஸ் தான் சேம் சேம், ரெண்டு பாக்ஸும் சேம் தான். ஓ, இதுல இதுல அதாவது ஒரு ஒரு எழுத்து அளவு நீட்டணும். அடுத்து அதுக்கு அடுத்த இதுல தான் 3 செகண்ட் அளவு நீட்டணும். அடுத்துண்டா இது இந்த இதுல பேர் என்ன? அதுல எஸ். ஓமோ. இதுல பேர் என்ன? மதினுடைய எது சொல்ல எது லாஸ்டா ஃபர்ஸ்டா? லாஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட். அடையாளங்க மத்தினுடைய ஒரு அடையாளம் அது. ஓகே, மதினுடைய அடையாளம் இது வந்துச்சுன்னா எத்தனை செகண்ட் நீட்டணும்? 3 செகண்ட் நீட்டணும் அது. வெரி குட், அது கிளியர். அப்ப இந்த ரெண்டு பாக்ஸ்ல எது வந்தாலும் ஒரு எழுத்தளவு. இல்ல, அதாவது ஒரு செகண்ட். ஒரு 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 செகண்ட். செகண்ட் ஒரு செகண்ட் இரண்டு எழுத்தளவு எழுத்தளவு என்று சில நேரம் அது இரண்டு இரண்டு எழுத்துக்கள் எழுத்தளவு. குறிக்கும். இரண்டு எழுத்துக்கள் அளவுக்கு நாங்க நீட்டணும். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட் வரும். இந்த வசனத்துல இந்த மார்க் பண்ணிக்கிற இடம் எத்தனை செகண்ட் நீட்டணும்? இது பேசணுமா? ஓ இதை பேசுனா இதுக்கு ஆ. இது இதுக்கு அந்த நூன் அத 3 செகண்ட் நீட்டணும். சாரி, 2 செகண்ட் நீட்டணும். 2 செகண்ட் நீட்டணும். 2 செகண்ட் நீட்டணும் கன்ஃபியூஸ் அது. ஆகிறது பிரச்சனை, ஏன்னா நீங்க ஓத போக்குல குழம்புவீங்க. இல்ல ரெண்டா இல்ல, மூணு? ரெண்டு செகண்ட். ஏன் அது 2 செகண்ட் சொல்றீங்க? அதுக்கான ரீசன் என்ன? அது சுக்குன் செய்யப்பட்ட வாவு வந்திருக்கு அதுல. இந்த இடத்துல சுக்குனுக்கு ஸ்கூல் அடுத்து சீப்பிட்டு வந்து இல்லையே. இல்ல சுக்குன் அதுக்கு சுக்குன் செய்யப்பட்ட நூன். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இல்லையே. லம்மத்துன் செய்யப்பட்ட நூன் தான் நிக்குது. அப்படித்தானே? அஹ் நம்ம நம்ம வச்சுன்னா சுக்குனுக்கு அடுத்தது. சரி, என்ன தலைப்புல இது படிச்சோம்? அதாவது நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் நான் இந்த விஷயங்கள் படிச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்து என்ன தலைப்பு நான் படிச்சேன்? ஞாபகம் இல்லையா? வசனத்தினுடைய இறுதியில் நிறுத்தி ஓதும் இடத்திலே நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்ன படிச்சுக்கிறோம்? எப்படி நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள். இப்ப ஞாபகம் ஐயா சொல்லுங்க பாப்போம். இது கீழே என்னத்தை படிச்ச வேண்டிய? அடிப்படைகள். இது கீழே படிச்ச இதுக்கு ஞாபகம் வைக்கணும். இதுக்குள்ள தான் நம்ம அந்த அடையாளங்களும் எழுத்துக்களும் படிச்சோம். நம்ம அந்த இல்லையே, அ- அடையாளங்கள் எழுத்துக்கள் அலிஃப். படிச்சது வேற. நை. இதுல ஆ, இது நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள். இது சும்மா ஜஸ்ட் ஓ நார்மலா. இங்க அது நீட்டுதல் தான். ஆனா நீட்டுதல் எந்த இடத்துல நீட்டுதல் எங்கிறது முக்கியம். எந்த இடம்? சும்மா நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் இல்லை, அதுல கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸான உண்டு. கொஞ்சம் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிட்டு தேடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. என்ன விஷயம் என்றால், நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான விஷயம். வெறும்
நிறுத்தி ஓதுறது மட்டுமல்ல, வெறும் மத்து நீட்டி ஓதுறது என்றல்ல, மாற்றமாக நாங்கள் நிறுத்தி ஓதுகின்ற இடங்கள்ல தான் நாங்கள் பேசுகிற விஷயமே. அதுக்காக வேண்டி தான் இந்த நஸ்தஈன் என்று நிப்பாற்ற அந்த நிறுத்துற இடம் என்று எடுத்துக்கிறோம். விளங்குதா? நஸ்தஈன் எங்க ஆமா. நிப்பாட்ட போறோமே. இப்ப பேசுங்க, ஆமா. நஸ்தஈன்ல எத்தனை செகண்ட் இடணும், அதுக்கான ரீசன் என்ன? ம். அது 2 செகண்ட்ன்றதான் ரீசன். சரியா பார்த்து போல அப்படியா? இல்லை பார்த்து நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. சரி, இப்ப நான் கொஞ்சம் பார்த்துப்போம். ரீசன் என்னன்னு சொன்னா, நீங்க சொன்ன ஒரே விஷயம் அதுல வந்து சுக்கூன் என்ற ஒரு கான்செப்ட் இது. ஆனா ஓ. சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்ல. நாங்க தானே என்ன செய்யறோம்? சுக்கூனுக்கு சாரி நூனுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். ஏனது நிப்பாட்டப்படக்கூடிய இடம். அது அது ஆல்ரெடி ஒரு இடத்துல படிச்சுக்கிறோம். நிறுத்தி ஓதும் முறைகள் என்றதுல வர ஒரு முறை தான் ஆமா. இங்க நாங்க சுத்தம் நூனுக்கு செய்யப்பட்டது. சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறது. ஆகவே இங்க சொல்ற முதலாவது நிபந்தனை, இப்ப நான் கேட்டேன ஏன் அல்லது 2 செகண்ட் விட்டணும் என்று கேட்டதுக்கான முதலாவது ஆன்சர், வசனத்திட நிறுத்தி ஓதுகின்ற எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வைக்கிறோம். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்ல, நாங்க தான் சுக்கூனை வைக்கிறோம். சுத்தம். നമ്മുടെ தேர்ட் மெத்தட் இது. எஸ், எஸ், தேர்ட் மெத்தட். நாங்க சுக்கூன் தான் வைக்கணும், வேற ஒன்று செய்யலவே. நூ, நீ, ஆ, நான் நீட்ட இயலாதே, அல்லது ஆ, வேற எழுத்தா மாத்தையும் இயலாது. ஈக்கிற ஆப்ஷன் சுக்கூனை வச்சு ஓதுறது என்கிறது முக்கியமான கன்செப்ட். ஆகவே வசனத்துல நிறுத்தி ஓதக்கூடிய எழுத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்? சுக்கூனை வச்சுக்கிறோம். சுத்தம். நீங்க சொன்னதுக்கான ரீசன் ஏன் அந்த 2 செகண்ட் சொல்றீங்களே, அதுக்கான ரீசன். ஆ, ரெண்டாவது, நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டக்கூடிய அந்த எழுத்துக்கு முன்னால மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது எழுத்துக்கள்ல ஒன்று வந்து ஈக்கணும். இங்க என்ன வந்திக்குது? மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஒன்று எழுத்துக்கள். வந்திக்குது. யாக்கு சுக்குன் செய்யப்பட்டிக்குது. அந்த யா வந்திக்குது. நஸ்த ஐ என்று சொல்லி யா வந்திக்குது. சுக்குன் செய்யப்பட்ட யா. இது ரெண்டும் நடந்தாதான், இந்த ரெண்டும் நடந்திக்கிறதால தான், இந்த 2 காரணத்தினாலையும் தான் என்ன செய்யறோம்? அதற்கு முன்னைய எழுத்தை, அதாவது எதுக்கு முன்னுக்கு மத்தினுடைய அந்த சுக்குன் செய்யப்பட்ட யாக்கு முன்னாலைக்கிற ஆயின என்ன செய்வோம்? 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு செகண்ட்ல சொன்னோம் என்றால் 2 அல்லது 3 செகண்டுக்கு நாங்க நீட்டி ஓதணும். இது குழப்பம் இல்லாம மிக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்பதான் ஓதிக்கொண்டு போற இடங்கள்ல எங்களுக்கு அந்த குழப்பங்கள் வராம நாங்க அந்த ஃப்ளோவில் அப்படியே ஓதிக்கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஹை, ஓகே. அந்த விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு நாங்க இன்னும் ஒரு முக்கியமான ஒரு திறப்புக்கு வர போறோம். குர்ஆன எப்படி நாங்க இடையில போயிட்டு முட்டி மோதி இல்லாம ஒரு சரளமாக இடையில போயிட்டு மூச்சை விட்டு ஓதுறது வேற. அதெல்லாம் சரளம், அந்த திக்கி முக்கி ஓதுறேன்னு சொல்றது. இப்போ திக்கி முக்கி ஓதுறேன்னு சொன்னா நீங்க சில பேரை கேட்டுப்பீங்க. உதாரணத்துக்கு சூரா அல் ஃபாத்திஹா எடுத்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ரப்பில் ஆலமீன் இப்படி ரிப்பீட் பண்ணி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வசனமா ஓதுறாக்கள் ஈக்கிறாங்க. ஏன் அந்த திக்குதல், முட்டி மோதுறது, ரிப்பீட் பண்ணப்படுறதெல்லாம் ஈக்குது? ஏன் எங்களால சரளமாக ஓதப்படல முடியல, அல்லது அதுல என்ன பிரச்சனைங்கிறது தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற டாபிக். சுருக்கமா ஓகே. சொன்னால், நாங்க எப்படி சரளமா ஓதலாம், அதுக்கான டிப்ஸ் என்ன, என்ன வழிமுறையை நாங்க பின்பற்றணும் என்கிறதான் இந்த தலைப்பு. குர்ஆன பார்த்து சரளமாக ஓதுறதுல முக்கியமான எங்களோட 2 உறுப்புகள் ஃபங்க்ஷன் ஆகணும், ப்ரொசஸ் ஆகணும். ஒன்று எங்களோட கண், நாங்கள் சொல்லுவோம் ஐ கண்டக்டரால் நாங்கள் ரீட் பண்ணுறது. ஐ கண்டக்ட் மூலமாக குர்ஆனை ரீட் பண்ணுறது, ஓதுறதுன்னு சொல்லுவோம். இரண்டாவது, அந்த ஐ கண்டக்டட டோட்டல் இன்ஃபர்மேஷனையும் எடுத்து அதை மிச்சம் சரியான முறையில் உச்சரிச்ச
கொண்டு வர்றது எங்கட வாய். இது ரெண்டும் தான் எங்கட ஓதலினுடைய டூல்ஸ். ஓதலை டெவலப் பண்ணுறதுக்கு, மாற்றிக்கொள்றதுக்கு, முட்டி மோதப்படக்கூடிய பிரதானமான இடம் இந்த நாங்கள் சொல்லக்கூடிய இந்த இரண்டு டூல்ஸும் சரளமாக ஓதுறது இல்லையா. எனவே ஓகே. பொதுவான நாங்கள் ஓதுற சந்தர்ப்பத்தில் இது ஒரு ட்ரெக்ல ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ரெண்டுக்கும் இடையில கண் வாய், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கேப், அது எவ்வளவுக்கு நுணுக்கமான கேப் என்றால் அதுக்கு ஒரு அளவீடு சரியா சொல்றது ரொம்ப கஷ்டம். இதுல சொல்லிக்கிறாங்க மில்லி செகண்ட்ஸ் அளவு. கண்ணுக்கும் வாய்க்கும் இடையில இருக்கிற அந்த லிங்க், தொடர்பு, குர்ஆன் ஓதுறதுல அந்த லிங்க் வந்து மில்லி செகண்ட்ஸ் கேப்ல தான் கேப் எடுத்து கொண்டு வரும். இல்லைன்னு சொன்னா பிரச்சனை போய்த்திடும். நான் பின்னுக்கு பார்ப்போம். சரி, இப்போ இந்த இதுல பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு வசனம் திருத்தம் என்றால், இதை வசனம் திருத்தம் என்றால் இதுல கண் எப்படி தொழிற்படுது, அதை தொடர்ந்து வாய் எப்படி தொழிற்படுது, ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத சொல்லிக்கிறான். இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. கண் ஃபெஸ்ட்டுக்கு மூவ் ஆகுது, வாய் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வருது. போதும். சரி, இப்போ நாங்கள் இந்த உதாரணத்திலிருந்து சில விஷயங்களை இன்றைய பாடத்தில் பார்ப்போம். முதலாவது, அடிப்படையில் எங்களோட கண் ஐ கான்டாக்ட் மூலமாக நாங்கள் ரீட் பண்ணுறதுங்கிறது சரி ஃபாஸ்ட். சரியா? ஒருத்தர் ஆ. வாய் எந்த ஒரு சத்தம் வராம கண்ணால் மட்டும் அசைவை போட்டுட்டு குர்ஆனை ஓத ஸ்டார்ட் பண்ணார் என்றால் வித்தின் 10 மினிட்ஸ்ல கூட ஒரு ஜூஸ் ஓதலாம் அவருக்கு. ஏன்? உச்சரிப்புக்கு டைம் எடுக்க தேவையில்லை, அதை பற்றி யோசிக்க மனதை தேவையில்லை. பார்க்கும். ஓ, கண்ணால் பார்த்துக்கொண்டு ஓதிக்கொண்டு போகுது அன்னைக்கு. மிச்ச ம். சிம்பிளான விஷயம். ஹயர். இரண்டாவது, நாங்கள் ஒரு வேலை செய்யணும். குர்ஆனை ஓதுறோம் என்ற வகையில் நாங்கள் கண்ணுக்கு பின்னுக்கால போகக்கூடாது. கண்ணால் பார்க்குறத எங்களோட வாய் வாயல். உச்சரிச்சு பழகி டைம் எடுக்குதே, அந்த டைம் ஆ. வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையோட அதுக்கு அந்த அந்த கொஞ்சம் ட்ரெக்ல வரணும், அல்லது பிரச்சனை போய்த்திடும். சரி, இதனால தான் நாங்கள் சொல்ல என்னென்றால் குர்ஆன சரளமாக திக்காம முட்டி மோதாம ஓதணும் என்றால் பின்னால் வரக்கூடிய 4 அபாயங்கள், ஆபத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படணும். இது 4 நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னால் உங்களுக்கு நாங்கள் இன்னும் அந்த எழுத்து உச்சரிப்பை படிக்கிறதோ சட்டங்களை படிக்கிறதுக்குள்ளே போகல. எங்களுக்கு ஒரு சாதாரண அமைப்பில் நீட்டுறதுக்கு தெரியும். வேற என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். நீட்டுறதுக்கு தெரியும். நிறுத்துறதுக்கு. வெரி குட். நிறுத்துறதுக்கு தெரியும். அதாவது குர்ஆனினுடைய அமைப்புக்குள்ளால கொஞ்சம் டிஃபரெண்டா, வித்தியாசமான வேறுபட்ட அமைப்பு ரெண்டு தான் பார்த்திக்கிறோம். நிறுத்துறதும் நீட்டுறதும். சரி, இப்ப பாப்போம் இந்த சரளமான அமைப்புக்கு காரணமாக அமையக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது, இவை இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல். சிஸ்டத்துல எது முதலாவது போகணும்? கண் போகணும். கண் போகணும். இப்ப நான் கொஞ்சம் கண்ணை கொஞ்சம் டிம் ஆக்கிட்டு வாயை ஆரம்பிச்சு விட்டா எப்படி இருக்கும்? அடுத்த எழுத்து நிச்சயமா. என்னங்கிறது இல்ல இல்ல, அடுத்த எழுத்து என்னன்னு எங்களுக்கு தெரியாதே. அப்ப நான் ம். கொஞ்சம் பேசி முட்டி மோதி ஒரு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய சுச்சுவேஷனாகத்தான் வரும். சில போது சூறாக்கள் கூட மாறி போய்த்திடும். ஏண்டா அது சரி. தெரியாதே, அந்த பிரச்சனை வரும். ரெண்டாவது, இரண்டுக்கும் இடையில கேப் நீளக்கூடாது. நான் சொன்னேன் மில்லி செகண்ட்ஸ் அமைப்பில் தான் ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்குதென்றால் நாங்கள் ஒரு 2 மினிட்ஸாக மாற்றினோம் என்றால், அதாவது கண் பார்த்துட்டு போய் ஒரு விஷயத்த 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸுக்கு பிறகு வாய் உச்சரிக்க போகுது என்றால் பெரிய பிரச்சனையாக போய்த்திடும். உண்மையில் எங்களுக்கு கண்ணுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்ற ஒரு இயல்பு என்னன்னு சொன்னா, சாரி, கண்ணுக்கல்ல வாய்க்கு எப்பயும் ஆ. கண்ணுக்கு பின்னாடி தான் போகும். கண் எதை பார்க்குதோ அதை பற்றி தான் வாய் பேசும். அதுக்கு முன்னுக்கெல்லாம் நோக்கையா, அதுக்கு அது யோசனையிலே இருக்காது. எப்படி பார்க்கணுமா தேடணுமா தேவையில்லை. இது ரெண்டாவது விஷயம்.
ரெண்டுக்கு இடையில கேப் கூடக்கூடாது. மூணாவது பாருங்க, கண்ணினுடைய வாசிப்பு, ஐ கான்டாக்ட்ல நாங்க ரீட் பண்ற அந்த ஸ்பீடுக்கு வாயால ஓதுற ரீடிங் மாறினா என்ன நடக்கும்? ஓத மெச்சாமடாது. நடக்கும். என்ன நடக்கும் பாப்பமே? அது மெச்சாக மாட்டாது, அப்ப இதாகுமே முன்பின்னாகும். முன்பின்னாகாது. பாப்பமே, முன்பின்னாக சான்ஸ் இல்லை. கண்ணால இல்ல போற முன்பின்னாக ஸ்பீடுக்கு, மாட்டா. ஆ, கண் போற ஸ்பீடுக்கு நீங்க வாயால ஓதி கொண்டு போறீங்க. முன்பின்னாகாது. ஆ. என்ன நடக்கும்? பல பல பலன்னு தவறு வருது. தவறு ஆ, வாரத்தை தவறு விட வருது. கூட நீங்க என்னத்தை ஓதுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம பேசிடும். இப்ப நான் நீட்டினேனா, நான் அதுல என்ன செஞ்சேன், எப்படி அந்த எழுத்தை தாண்டி வந்தேன், சொல்லிட்டு ஆயிக்குது, அந்த எழுத்தை ஹாவை பார்த்து நிப்பாட்டணுமே அப்படி நிப்பாட்டினா இப்படிதான் நாங்க ஓதி முடிஞ்சு யோசிப்போம். ஏன்னா ஓத போகல எங்களுக்கு ஹை எக்ஸ்பிரஸ் வே தான் நாங்க. ஸோ ஆமா. நாங்கள் எக்ஸ்பிரஸ்ல போய் தருவோம். கண் கண் எக்ஸ்பிரஸ் தானே. எனவே ஆ, அந்த ஓதல் சரி மட்டும் ஆபத்தானது. ஒரு இடத்துல முட்டி மோதுகலாம் விளங்கும். அப்பா நான் இவ்வளோ ஓதிக்கிறேன், இதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குதா என்று சொல்லி ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் யோசிப்போம். ஆகவே அது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். கடைசி, இது என்ன சொல்லுது? எது? லாஸ்ட், இரண்டும் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொள்ளுதல். ம். விலங்குல அப்படின்னா? இல்ல. விலங்கு இல்ல. நீங்க கண்ணால ஓதுறதும் நீங்க வாயால ஓதுறதும் ஒன் த ஸ்பாட்ல ஒண்டாயிக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள், இங்க கெப் ஒண்டிக்கிற கண்ணுக்கு வாய்க்கும் ஃபங்க்ஷன்ல. ஆ, இந்த ஆ. கெப் இல்லாமலாகி ரெண்டும் ஒரே இடத்துல நிப்பாட்டுறது. உதாரணத்துக்கு, கண் பார்த்து ஓதி கொண்டு வருது ஈயாக்க நஅ்புது, அதே நேரம் நஅ்புது என்றுதான் உங்களோட வாயும் உச்சரிக்குது என்றால், உங்களோட வாயிட அடுத்த ப்ராசஸுக்கு ஒன்றும் இல்லை, அல்லது என்ன ஈகின்னு தெரியாது. ஏன்னா உங்களோட கண்ணதை அந்த ஒர்க்கை செய்யல, ஃபார்வர்ட் பண்ணப்பட்ட அந்த ஒர்க் நடைபெறவில்லை. எனவே உங்களோட கண்ணும் அப்படி நிற்கும், வாய் நிற்கும், ஸ்தம்பிதமாயிரும். நஅ்புது, பு, து, வ, 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 வ என்று தான் நிற்கணும். அடுத்த ப்ரொசஸ் ஆகணுமே. ஆ. ஆகவே இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒர்க் என்றால், நீங்கள் ஒரு உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத பக்கம் ஒன்றை திறந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எழுத்துக்கள், உச்சரிப்பு, சட்டங்கள் அதெல்லாம் ஒரு ஓரத்தை வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி நிப்பாட்டுன்னு தெரியும், எங்க எங்க எவ்வளோ எப்படி? நீட்டணும்னு தெரியும். ம். இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு பக்கம் ஒன்று எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதில் எங்கே சரி நீங்கள் மாட்டுறீங்களா, உங்கள்கிட்ட இருக்கிற பல வீனம் என்ன, சரளமாக ஓத கஷ்டமாக்கிறதுக்கான ரீசன் உங்கள்கிட்ட எதுங்கிறத நீ தேடி பார்க்கணும். இதான் உங்களோட work. அந்த ஓகே. ஒரு ஐடியாவோட ஷார்ல நீங்கள் அடுத்த கிளாஸ் வரணும். ஓகே. மற்ற கொஞ்சம் கட்டாயம் மீட்டி கொள்ளணும். மத்தியில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது. அந்த ஆமா, ஆமா. கன்ஃபியூஸ் கொஞ்சம் இதை பார்க்கணும். எஸ் லைட்டாக பார்த்துக்கொள்ளணும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். கொஞ்சம் நோட்ஸை பார்த்துட்டு சும்மா 2 ஓகே. பக்கத்து 3 பக்கத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளையில மாட்டால், எனக்கு இதான் இஷ்யூ, ஏண்ட ஓதல் சரளமாக வராமைக்கிறதுக்கு இதுதான் காரணம் என்ற ஒரு பாயிண்டை நீங்கள் வச்சு கொண்டீங்கன்றால், நாங்கள் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் வசனங்களை தானே ஓத போகிறோம். ஆ. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஈஸியா. நான் டெவலப் ஆகிக்கிறேனா, அல்லது நானும் அப்படி தான் ஆகிக்கிறேன், நான் இப்போ பொலைய கண்டுட்டேன், ஏன் பலவீனத்தை கண்டுட்டேன், ஆனால் நான் என்னைய சேஞ்ச் பண்ணி கொள்ளல என்று ஈக்கிறேனா, அல்லது டெவலப் ஆகிக்குதாங்கிறத உங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும். உங்களை நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணி கொள்றதுக்கான சந்தர்ப்பமாக ஆகிக்கும். ஓகே. ஹை, ஓகே இன்ஷா அல்லாஹ். நீ தேடி பார்த்துட்டு வாங்க. சரி. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி.